வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது ரைஸ் வாட்டர். ஆயுர்வேத மருத்துவத்தில் சமஸ்கிருத வார்த்தையில் தண்டுலோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைஸ் வாட்டரை எப்படி பயன்படுத்தினா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், அரிசி கழுவின தண்ணி கொண்டு முகத்தை கழுவிட்டே வரும்போது தொடர்ச்சியாக ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் அப்படின்றது. ஆனால் இதை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு சிலர் தவறான முறையில் பயன்படுத்துவாங்க. அதாவது அரிசி கழுவின தண்ணியை உடனே கொண்டு அப்படியே முகத்தை கழுத்தை கழுவிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, தினமும் நம்ம எல்லார் வீட்லையும் சாதம் வடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை தண்ணியில் ஊற வைப்போம் இல்லையா, அரிசி ஊறின அந்த தண்ணி, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது அரிசி அந்த தண்ணியில் ஊறி இருக்கணும். அந்த தண்ணியை சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே கொட்டிடுவீங்க இல்லையா, அப்படி செய்யாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக்கோங்க. இந்த தண்ணியை ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அப்படியே பயன்படுத்திடுவாங்க. அப்படி செய்யாமல் 2 மணி நேரம் அரிசி ஊறின அந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 48 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அதை நீங்கள் டச் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபர்மெண்டேஷன் நடக்கும். ஃபர்மெண்டேஷன் நடந்த ரைஸ் வாட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இனோசிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கும். இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக நம்ம சருமத்தில் நியூ செல்லோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இதனால் ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்ய முடியும். ஸ்கின் நல்லா யங்காக, ரொம்ப யூத்தாக, ரொம்ப சாஃப்டாக, சப்பிளாக தென்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, நம்ம சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் நம்ம சருமமே ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். முகப்பரு இருக்குது, கரும்புள்ளி இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மார்க், ஏதோ ஒரு அடிபட்டு ஒரு தழும்பு ஏதாவது முகத்தில் கழுத்துலலாம் காயம் இருக்கலாம் இல்லையா, இது மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு படிப்படியாக நாளடைவில் அந்த தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, ஸ்கின்னை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வைக்கும். அதாவது ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கும். சருமத்தில் வறட்சி தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசராகவும் செயல்படும். இது எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அரிசி கழுவின தண்ணியை 2 நாட்களுக்கு அப்படியே ஒரு சின்ன கப்பில் நீங்கள் அதை ஊற்றி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவீங்க. 2 நாட்களுக்கு அப்புறம் ஃபர்மெண்டேஷன் நடந்த அந்த கப்பில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, தட்டை திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப அதிகப்படியான துர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். அது என்னன்னு கேட்டால் ஃபர்மெண்டேஷன் நடக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தான். இந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டரில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. இதனால் ரைஸ் வாட்டர் ஒரு சிலர் அரிசி கழுவின தண்ணியை இன்ஸ்டண்ட்டாக அப்படியே எடுத்து முகத்தை கழுத்தை வாஷ் பண்ணிடுவாங்க. அப்படி செய்யும் போது இதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்றது ஒரு 50% தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அதை எடுத்து வைத்து ஒரு 2 நாட்களுக்கு ஃபர்மெண்டேஷன் நடக்க விட்டுட்டு 2 நாட்களுக்கு அப்புறம் அந்த தண்ணி கொண்டு முகத்தை கழுத்தெல்லாம் நல்லா ஸ்பிளாஷ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்க. அப்படி இல்லை ஸ்ப்ரே பாட்டில் ஏதாவது ஒன்றுத்தில் அதை ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா கூட பார்த்தா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் தான் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தேங்க்யூ.